அதெல்லாம் சாக்கடை வாடை இப்போ அதிகமாக முன்னால் ஒரு வாட்டி சொன்னோம், அப்புறம் வாடை இல்லை, பழையபடி இப்போ வாடை இருந்துட்டு தான் இருக்குது. சந்தேகனால அவங்கள வந்து பார்த்துக்கிட சொல்லுங்கள். நைட்டும் வாடை வருது. எங்கள் வீட்டிலே 3 போர் போட்டிருக்கோம். 3 போர்லேயுமே செப்டி டேங்க் தண்ணி வருது. இங்கே எல்லா வீடுகள்லையும் தண்ணி அந்த ஊற்று தண்ணி மாதிரி வருது. தண்ணி வந்து வருது. போருக்கு தண்ணி எல்லாம் மாசுபட்டுட்டு குடி தண்ணியில் வச்சுருக்காங்க. அதுவும் தண்ணி இதாகிட்டு நோய் வந்து தலை வலிக்கு அந்த வாடை வரும்போது மூச்சு திணறுது. இது உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த தண்ணியை வச்சு எங்களுக்கு அதை சுத்திகரிக்க பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதிகாரிகள் வரும்போது தான் வாடை எதுவும் இல்லாமல் இந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்காங்க. மித்தபடி இங்கே எதுவுமே நடக்கலை. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் நாங்கள் குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறோம். இதுக்கு ஏதாவது அதிகாரிகள் எங்களுக்கு என்ன செய்யணுமோ நீங்கள் அவங்க தான் முடிவு பண்ணி செய்யணும். இதுதான் சொல்லுது. தண்ணி இல்லாமல் ரொம்ப அதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். போர் வாட்டிலே கலந்தால் என்ன பண்ணுறது? ஆத்தண்ணி வருது. அதுலேயும் இங்கே உள்ள தண்ணி ஃபுல்லாக அந்த பக்கம் வந்துடுது. பிள்ளையார் கோயில் அந்த சைடு போய் பாருங்கள், ஃபுல்லாக பாதாள சாக்கடை தண்ணி. வீடு பூரா வீட்டிலேருந்து வெளியே வரணும்னா முட்டுக்கு தண்ணி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது வழிமுறை பண்ணுங்க. முட்டுக்கு சுப்புலட்சுமி ரோடு வசதி கிடையாது. தெரு விளக்குகள் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் விளக்கு ரோடு போடணும். வீடுகளுக்கு தண்ணி வேணும். வீட்டு லைன் கொடுத்தா தான் இந்த தண்ணி நாங்கள் என்ன பண்ணே தெரியல. இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். இதனால ரொம்ப தலைவலி பயங்கரம். மூச்சு முட்டிட்டு வந்துடுது. ஜன்னல் அடைச்சாலும் வாடை வரத்தான் செய்யுது. அதிகமான இதால் மாசுபாடு கேடு ரொம்ப இருக்குது. இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். அவங்க ஏதாவது அவங்க வாராங்கன்னா 2 நாளில் இதெல்லாம் தண்ணி ஓவர் தண்ணி அவங்க வாராங்கன்னு பொடி ப்ளீச்சிங் பொடியெல்லாம் போட்டு அந்த மண்ணை நிறத்தி சரி பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்போதும் அவங்க சுத்தமாக வச்சுக்கிடணும். சுத்திகரிப்புன்னு என்னது? பாதாள சாக்கடை பக்கத்தில் இருக்க யாருக்கும் இடைஞ்ச இல்லாமல் சுத்திகரிப்பு பண்ணி செலவு இத்தனை கோடி செலவு பண்ணுறான்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான வேலை நடக்கணும். அவங்க வந்து அடிக்கடி பார்த்தா தான் தெரியும். இங்கே அனுபவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வரும்போது மோட்டரை போட்டு விட்டு தண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்குன்னு கண் பார்வைக்கு காமிச்சதா தெரியாது. இங்கே அனுபவப்பட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்டால் தான் அவங்களுக்கு தெரியும். இங்கே இன்னும் அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது நினைக்கும். போர் தண்ணி எல்லார் வீட்லேயும் நாங்கள் நீங்களே வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. போர் வாட்ரு 200 250 குடும்பம் இருக்காங்க. நீங்களே வேணாலும் தண்ணியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது கலந்துருக்கு வாடை. அதை தான் நாங்கள் பல் தேய்ச்சிட்டு எல்லாமே இதுக்கு தான் பண்ணுது. இப்போ தான் தண்ணி கொஞ்ச நாளைக்கு தான் ஆச்சு. ஆத்தண்ணி வந்துருக்கு. இந்த தண்ணிக்கும் ஏதாவது நிரந்தர முடிவு கொடுக்கணும். வேளாங்கண்ணி நகர் கணேசன். இந்த பதில் ஒரு 15 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாதாள சாக்கடை வந்து பக்கத்தில் இருக்குது. பாதாள சாக்கடையிலேருந்து வர உள்ளே கொண்டு போகிற தண்ணி அப்படியே வெளியில் ஓப்பனில் தான் விடுதாங்க. அவ்வளவும் வெறும் பச்சை கலராக போகுது. ஓப்பனில் விடுறதுனால உங்களுக்கு வந்து கிரவுண்டு வாட்டரில் இருந்து நீர்நிலை ஆதாரம் அவ்வளோவுமே நாசமாயிடுச்சு. அவ்வளோ ஒரு மாடு கூட அந்த தண்ணியை மோந்து போக மாட்டேங்குது. பியூரிஃபைடு ஆகலை. க்ளீனாக பச்சையாக தான் போகுது தண்ணி. இதில் அந்த மக்களுக்கு வந்து வேலையில் வயக்காட்டில் வேலை பார்க்குற மக்களுக்கு அவ்வளோ சொறி சிறங்கு அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு. ஆவலாதி, கடுமையான ஆவலாதி. ஆமாம், 15 வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கோம். இதுவரை எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை, ஒன்றுமே எடுக்கலை. இப்போ ஜட்ஜ் ஐயா வாராங்கன்னு சொன்ன உடனே அவ்வளோத்தையும் அதை சரி பண்ணிதாங்க, இதை சரி பண்ணிதாங்க. இந்த நம்ம வாசலில் கூட இருந்ததையும் சரி பண்ணியிருக்காங்க. ஆமாம், தண்ணி போகிற என்ன ஏதுன்னு கண்டுக்கிறதே கிடையாது அதிகாரிகள். என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஜட்ஜ் ஐயாட்ட நாங்கள் நேரடியாக மனு கொடுத்துருக்கோம். தவிர இங்கே தண்ணி டெஸ்ட் பண்ணதுக்கு உண்டான அத்தாரிட்டியும் கொடுத்துருக்குறோம். நல்ல நடவடிக்கையாக எடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜ் ஐயாவை கேட்டுக்கிட்டோம். பொதுமக்கள் சார்பாக இந்த டிவி இந்த நியூஸ் சேனல்கள் அவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி இதை உங்களுக்கு தரோம். பேர் கணேசன், ஆர் கணேசன். வேளாங்கண்ணி நகர். இப்போ வந்து இங்கே வந்து மொத்தம் இருக்க பாதாள சாக்கடைக்குள்ளலாம் இங்கே கொண்டு வந்து பக்கத்தில் தான் கொட்டுறாங்க. இப்போ அதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, போர் தண்ணியில் இது கலக்குது. அதனால் அதுலேயும் எங்களுக்கு சுத்தம் இல்லாத தண்ணி தான் கிடைக்கி, குடிநீரும் சுத்தம் இல்லாமல் தான் கிடைக்கி. சுற்றி இருக்க சுகாதாரமும் எங்களுக்கு கேடாக இருக்குது. குப்பை வரதுக்கு கூட காலையில் எல்லா ஏரியாவுக்கும் ஆள் போகிறாங்க. இந்த ஏரியாவுக்கு இது வரைக்கும் ஆச்சு யாருமே வந்து குப்பையை வாரிட்டு போனது கிடையாது. நாங்களே இந்த குப்பையை இங்கே கூட்டி வச்சு நாங்கள் எரிச்சிக்கிட்டு அதை நாங்களே தான் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவுக்குன்னு இது வரைக்கும் குப்பை அள்ளுறதுக்கு யாரும் வரலை. பாதாள சாக்கடை இங்கே கொட்டுறதுனால எங்களுக்கு சுவாசிக்கிற காற்றும் சுத்தம் இல்லை, குடிக்கிற நீரும் சுத்தம் இல்லை. இது எல்லாமே எங்களுக்கு சுத்தமான தண்ணியும் சுத்தமான காற்றும் எங்களுக்கு வர மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணி தாங்க. இன்றைக்கி வந்து செக் பண்ணதுக்கு ஆள் வாராங்கன்னு சொன்ன உடனே தான் நேற்றுக்கு நடந்திருக்கு இந்த வேலையெல்லாம்.
சுற்றி ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டிருக்காங்க. நாங்கள் குப்பைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த இடத்த மூடி விட்ருக்காங்க. இங்கே தண்ணி வந்து இங்கே ஏரியாக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதை மூடி மழை பெஞ்ச தண்ணி இருக்க மாதிரி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளான பிரச்சனைலாம் எங்களுக்கு தீர்த்துதாங்க. இங்கே ஏன்னா சின்ன பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இதில் வர கொசு எல்லாமே பிள்ளைங்களை கடிச்சா என்னென்ன நோய் வரணுங்கிறதுலாம் எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா தண்ணிலையும் பல நோய் இப்போ வருதுன்னு நிறையா வந்துக்கிட்டு இருக்கு நியூஸ். இப்போ கொசுவும் ஆரம்பிச்சிட்டு தண்ணியும் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. என்ன ரெடி பண்ணி தாங்க. இன்றைக்கி நீதிபதி வந்தாங்க, அவங்கக்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அதை அவங்க சரி பண்ணி தருவாங்க, நாங்கள் நம்புகிறோம். அதுபடி நடக்கும். என் பேர் கலையரசி. நல்லது பண்ணணும், பெரிய அதிகாரிகள்லாம் நல்ல மாதிரி செய்யணும், செய்யணும். பேர் சுப்ளிச்சு. என்னோட பேர் விஜயசாயி. நான் இங்கே வந்து அன்னை வேளாங்கண்ணி நகரில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கிறோம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏரியாவில் பின்னாடி பேக் சைடில் வந்து பாதாள சாக்கடை ரெடி பண்ணி வெளியில் இருக்கிற ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாமே இங்கே கொண்டு வந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இது கொஞ்ச நாளாகவே இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கே வெளியில் வந்து தண்ணி லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் அதை சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ளே ஒர்க் பண்ணுறவங்களே வந்து இது வந்து மழை தண்ணி, நாங்கள் தேங்கி இருக்கிற தண்ணியை தான் வெளியில் அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அதில் வந்து நிறைய கொசு அப்படி இப்படின்னு வந்து இங்கே அடுத்து வந்து எங்களுக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகுது. போர் வாட்டரில் எல்லாமே மிக்ஸ் ஆகுது. ஒவ்வொரு நேரம் என்ன ஆகுதுன்னா வெளியில் இருக்கிற ட்ரைனேஜ் வாட்டரை வந்து யாரும் இல்லாத இடம் அப்படிலாம் வந்து உள்ளே வந்து ஊற்றுறாங்க. அதை பார்த்தோன்னா நாங்கள் வந்து ஊற்றக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோன்னா அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஆனால் பார்க்காத டைம் அவங்க எவ்வளோ நேரம் அப்படி வெளியில் உட்காந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? அவங்களாம் உள்ளே கொண்டு போய் ஊற்றிடுவாங்க. ஊற்றுனாங்கன்னா எங்களுக்கு அது தெரியாது. திரும்ப எல்லா இதுவுமே திரும்ப அது வெளியில் வரும். அப்புறம் எங்களுக்கு அது நோய் தான் வரும். இது எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து இங்கே வந்து விசிட்டிங் வாராங்க அப்படின்னா ஒன்றே இப்போ 2 நாளாக இங்கே ஒரே வெளியில் ஃபுல்லாக ஒர்க் நடக்குது. அந்த வாட்ரு எல்லாத்தையும் வந்து மண்ணை போட்டு மூடுறது, அந்த குப்பையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, அப்புறம் மரங்கள்லாம் நிறைய நிற்கிறது, அதை ஃபுல்லாக ஜேசி வச்சு ஒரு 2 நாளாக எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இடத்தையே வந்து சூப்பராக ஆக்கிட்டாங்க. இதே மாதிரி எங்களுக்கு எப்பயுமே செஞ்சு கொடுத்தா என்ன, இதே தான் நாங்கள் வந்து ஜட்ஜிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக அவர் அதை பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுத்து கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அவரை முன்னாடி லிஃப்டிங் ஸ்டேஷன் வந்து போய் எங்கே போய் சார் இங்கே பம்பிங் PS3 இல்லை சார், எக்ஸிஸ்டிங் பம்பிங் நீங்கள் கான்ட்ராக்ட் ஏன் காலைல வரல நீங்கள்? இல்லை சார், நான் இந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லி சார், அதனால தான் நான் இங்கே வந்தேன். சரி சார், இப்போ நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? இது இங்கே இருந்து நேர சோடு பெருமாள் தவறான நேரம் இன்லெட் சேம்பர் சார். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளான் ப்ரொபோஸ் ஸ்டெபிலைசேஷன் டெக்னிக் சார். ஸ்டெபிலைசேஷன் நேச்சுரல் கேஸ் சார். ஒன்ல ஒன்ஸ் இன்லெட் ஆயிடுச்சுன்னா சார் 10 நாள் அரௌண்ட் 8 to 9 days சார் வெளியே வரதுக்கு சார். அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இன்லெட் சேம்பர் என்ட்ரி பாயிண்ட் சார். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் சேம்பர் இருக்குது சார், பெரிய பெரிய பாயிண்ட்.
அவனே நீ செலவு பண்ணி நீ சுற்றி பிரித்து கொண்டு போய் தான் கொண்டு போக போகிறான். அதோட டென்சிட்டியும் கம்மியாக தான் இருக்குது. டென்சிட்டியும் கம்மியாக தான் இருக்குது. அதை பார்த்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த பக்கம் 300 லெவலில் இருக்குது. இது 30 முடிச்சிருக்கீங்க. 300 பார்த்தா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதாவது அட்லீஸ்ட் அந்த தண்ணி எங்க சார் ஒரு நாளைக்கு 3 தடவை சில்டேஷன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு பண்ண முடியுதுப்பா. அதுதான் சொல்ல வரேன். அப்போ ஹவு இட் வில் வர்க்? Technology, your allegation the entire technology. Whether it is அதை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் அதெல்லாம் நம்மளே பண்ணியிருக்கோம்னா நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் ஒரு பேப்பரில் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி செடிமெண்ட்லாம் இருக்குது, விவசாயிகள் தேவையானவங்க எடுத்துகிட்டு போகலாம், இதுக்கான குவாலிட்டி வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கு, இது சரியாக பயன்படும் அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்களே நம்பிக்கையோடு வந்து எடுத்துகிட்டு போவாங்கல்ல. கொஞ்சம் வாட வருது சார். கொஞ்சம் வாட வருது சார். கொஞ்சம் வாட வருது சார். இருக்க முடியல. முடியலோட இருக்கும். பார்த்து சொல்லுங்க. நீங்க வரப்போ இவ்வளவு தூரம் நடி கடந்து காடா நீங்க இப்ப வரீங்க. கவர்மெண்ட் போய் ரசப்பூச்சி வர அளவு பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு மெயின்டெனன்ஸ் இல்ல. நல்லபடியா அங்க சோதனை கேடு சார் சுத்தமா கிடையாது சார். சோதனை கேடு தான். உங்க பிரசிடென்ட் சொன்னாரு. அவரே எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. நீங்களும் எங்களுக்கு ரொம்ப சார் கடைசியா உங்களை தான் நம்பியிருக்கோம். நம்ம மக்கள் உங்களை தான் நம்பியிருக்கோம் சார். உங்க தீர்வு கண்டிப்பா நீங்க வாங்க நல்லபடியா செஞ்சுட்டாங்க. கொடுத்தாச்சுல